டைம் பாரு போகுமா பாரு. ரைட் ஆறாமா போலாம். நீ லெஃப்ட் எடு. ஆமா போலாம். கீழே யூட்டன் வந்தா அப்படியே லெஃப்ட்ல பைக் பண்ணி பானஸ்வாடி மேலே சொல்லாங்க. முகுந்தால போயிட்டு என்ன சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டு போகலாம்? சாப்பிட்டு போலாமா வந்து சாப்பிடலாமா? அங்கெல்லாம் கடை இருக்காது சாமி. உனக்கு தெரியாத கடையா? சிவாஜி நகர்ல இருக்குதுப்பா, ஒத்துக்கிறேன். அங்கே நெக்ஸ்ட் சிவாஜி நகர் போகலான்னா போகலாம். ஓகேவா? வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு நம்ம யார் வீட்டுக்கு அனுப்பிட்டு? ஹலோ சார், காலையில் தான் சாப்பிட்டு வீட்டில் ஜாலியாக தூங்கி வச்சு காலையில் போ. அந்த நேரத்துக்கு போய் சும்மா அவங்க நோண்டுறேன். என் கூட இருக்கிறேன்னு சொல்லி போயா அண்ணன் தங்க மாதிரி அனுப்புவார். தரத்துல தான் ஒன்று ஊரெல்லாம் கிடைக்குது. உள்ள போயிட்டு வெளியில போன சொல்லியா? வெளியில வந்தது இல்லை நான். ஆமா, மேலே எடுத்துருவேன், கீழே வந்தது கிடையாது. இங்கே தான் பரியா ஒரு வாட்டி தான் பரியா. அதுதான் கூப்பிடலாம். என்ன எல்லாம் வச்சு கை காலெல்லாம் வச்சு அமைக்கிறாங்க. பண்ணுவானுங்க. சரி அப்படி சரி அப்படி சவுண்டு பாரு. அவன் பேசுறதே கத்துற மாதிரி இருக்கும். கத்துனா அப்படி இருக்கும். டின்னரு நான் உன்னை கேட்டா நீ என்ன கேட்க பண்ணார விட்டு அவ்வளோதான். அவ்வளோதான். நான் உன்னை கேட்கறதுக்கு எனக்கு பதில் வராது. உங்கள்கிட்ட இருந்து இல்லை, என்கிட்ட இருந்து வராது. அதுதான் நான் உங்களை கேட்டா உங்கள்கிட்ட இருந்து பதில் வராது. நீ ஏதாவது டிஃப்ரெண்டா சொல்லுவப்பா. நம்ம ரெகுலரா சொல்றதா சொல்ல போறேன். அது இட்லி தோசையா? இதுனா இந்த மாதிரி சாப்பிடணும் போல இருக்குதுடா பையன். நான் அந்த பக்கம் எடுத்துன்னு போறேன்ப்பா. நான்வெஜ் நான்வெஜ் என்ன வச்சுக்கலாம்? கையில பாரு சிகரெட். பர்டிகுலரா அவன் கையில பாரு சிகரெட்டு. இந்த 3 தான் இருக்கு. ஒரு கையில சிகரெட்டு. நீ வளரல இன்னும். வானா நம்ம எப்படியே இருக்கிறோம். போதும் வளர்ந்தது. இல்ல நீ சரி வளர்ந்தது போதும். நீ வளர்ந்தது போதும்பா. அவ்வளோதான். இதுக்கு மேல வளர்ந்தா இதுக்குன்னா பெரிய வண்டி கண்டுபிடிக்கிறான் அவனுக்கு. அப்புறமா இதுவே பெரிய இதையே உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரியே இருக்கிற அவனுக்கும். கட்டிங் பண்ண அவன் கேட்டான், மாற தோஸ்த் आया था लास्ट वीक அப்படின்னா. அவன் நினைச்ச பையா கட்டிங்லாம் பண்ணிட்டா நல்லா மாற அது. 1 வீக் மேலே போய் பண்ணான். சொன்னான் அவன். சண்டே பண்ணது நானே சேர்த்தேன். வரையா பயங்கரமா இருக்கும். அப்படின்னு சாப்பிடணும். நீ நானே அப்ப நானே வாயில ஏதாவது உருட்டின்னு இருக்கும். அப்போ என் நிலைமை ஆட்டதான் டிக்கெட்டு எதுக்கு புக் பண்ணிட்டீங்களா? நான் விஜய் படத்துக்கு நான் விஜய் படத்துக்கு விஜய் ஃபேன். அவனே தத்தளிச்சுக்கிறான் டிக்கெட் வாங்குறதுக்கு. இட்லி 600 ரூபாய், அமிர்தத்துல 800 ரூபாய். ஒரு இதுக்கு போயிடும் மாதுக்கு போ. 1000 மேலே போகும். மாலில் 1200 ரூபாய். பையா ஒரு ஷோ ஃபில் பண்ணாலே மாலில் எத்தனை இல்லை நார்மலாகவே வெறும் டிக்கெட் மட்டுமே ஒரு ரோல எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 சீட் இருக்குது. ஆயிடுச்சா? 7லேருந்து M வரைக்கும் L வரைக்கும் இருக்குது. அங்கே 20 சீட்லேருந்து அங்கே மேலேருந்து எனக்கு அப்படி இப்படின்னு பார்த்தா கூட ஒரு 250 சீட் இருக்கும். 2,50,000 ரூபாய் ஒரே ஷோவில் வச்சுருந்தேன் பையா. ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு ஸ்க்ரீனில் டபுளாக இருக்கும். இல்லை ஒரு ஸ்க்ரீனு அதில் 4 ஸ்க்ரீன் ஓடுது. 5 இல்லை 4 ஸ்க்ரீன் நினைக்கிறேன். 4 ஸ்க்ரீனு 2 லட்ச ரூபா ஒரு ஸ்க்ரீனில். ஒரு ஷோனா 10 லட்ச ரூபா ஒரு ஷோக்கு. 4 ஸ்க்ரீனில் 4 ஷோ ஓட்டுறான்.
ஒரு நாளைக்கு 40-48 லட்சம் ரூபாய் மேக்ஸு கிக்ஸு அப்படின்னு போய் சொன்ன 1 கோடி ரூபாய் வரையும் அவனுக்கு டிவிஆர்ல. ஆமா சம்பாதினேன் இது. அதுக்குதான் அவ்வளோ பெரிய மாத கட்டுவானுங்க. ரொம்ப சிக்னல் போடுவாங்க, ரொம்ப சிக்னல் போடுவாங்க. அப்பா அதெல்லாம் சொல்லக்கூடாது தான் இந்த மாதிரி வந்து ஏற்றுக்கிறேன். இப்பயும் இந்த மாதிரி பேசுறீங்களாப்பா? அது நீ இருக்க போடுறப்பா. நீ யாருக்குவே பிரேக் அடிக்கிறா அந்த மாதிரி அதிகமாக ஓட்ட ஃபுல்லா கேட்பான். கீழே இருக்குங்க. இது பினிக்ஸ் மால் இருக்குது. செல்லு எங்க இருக்குது வேற? செல் நம்ம பப்பு ஆப்போசிட்லேயே இருக்கு. ஓகே. அந்த மாதிரி ஓட்டினா அது தாங்காது வண்டி. சாப்பிட்றேன் 91 காட்சா 90 கிலோமீட்டர் வந்துருக்கா? 100 டச் ஆயிடுச்சு பையா. அண்ணே ஆன் பண்ணு. ஆன்ல தாங்க வெற்றிகரமா 100 எல்லாம் வருது. ஆப்பா கட் பண்றதுலாம் நாங்க இருந்தேன். இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ எதுவும் பேசவே இல்லைல்ல, நம்ம நார்மலா பேசணும். இப்பதான் பேசுங்க, கண்டென்ட் நிறைய கச்சிருக்கோம். தேவையானதுன்னு தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணணும். பழக்கமான நேரம் பிரச்சனை கிடையாதுங்க. எவன் எப்போ வரானே தெரிய மாட்டேங்குது. சர்றன்னு வரானுங்க, நம்மளுக்கு தான் வரானுங்க. நான் சொன்னேன் எனக்கு ஆயில் மில்லே அப்படிதான் வந்துட்டேனே. என் வண்டியில் என்ன ஸ்பீடில் போட போறேன்னு சொல்லி அதுல இத்தனைக்கும் இக்கோ மட்டும் தான் ஓட்டுறேன். வண்டி 45 மேல ஓடவே ஓடாது. கருத்துல புஷ்கன் வந்துச்சு. அதுவும் எங்க பின்னாடி தெரியுமா பேக்கு 100ல டச் ஆகிக்குதான் வந்து ஃப்ரண்ட் டச் ஆகல. பேக்ல வந்து ஃபுல்லா ஸ்டிக்கர் மட்டும் கிரீன் கலர் மால் டாக்கி டாக்கியா மால் உள்ள போலாமா? 3000 ரூபாய். அப்பா சாமி 3000 ரூபாய் கொடுத்து ஒரு நாள் என்னப்பா பண்ண? ஒரு நாள் இல்ல 3 ஹவர் தான். 3 ஹவர்ல 3000 ரூபாய். நம்ம அவ்வளவு பெருசு வளரல. வளர்ந்தா போவோம் பையா, போவோம் பையா. வளர்ந்தா போவோம், வளருவோம். எப்படி தெரியுமா, அந்த 3000 ரூபாய் அந்த 3 மணி நேரத்தில் சம்பாதிக்கிற தலைமை வரும்போது போவோம். அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா வருஷத்துல ஒரு வாட்டி அந்த மாதிரி போறது தப்பு இல்லை பையா. என்ன கேட்டா தப்பு இல்லை. நான் போயிட்டு வந்துக்கிறேன். நான் 10,000 ரூபாய் வரைக்கும் என்ட்ரி போய்க்கிறேன். ஓகே. அப்போ அங்க இடத்துல அதை ஆடி இருந்தேன். ஆனா அது ஏன் அப்போ ஆடினு இப்போ யோசிக்கிற அளவுக்கு நான் வந்துக்கிறேன். ஆனா அது என்ஜாய்மெண்ட் இது பண்ண முடியாது. சரி இருந்துச்சு பண்ணோம் இருக்கும் போது என்ஜாய் அது அப்போ முடிஞ்சிச்சு. இப்போ இல்லை ஓசியில் ஃப்ரீயா இருக்குதோ அங்கே போயிருக்கிறோம், அவ்வளோதான். அந்த மூமெண்ட் திரும்ப வராதுல்ல. கரெக்டு தான். நம்ம ஃபாஸ்ட்டாக வருமா? ஃபாஸ்ட்டாக போயிட்டு இல்லை லாஸ்ட் டைம் என்னோட ரொம்ப நேரமாக வந்துருந்தோம்மா வாடகைக்கு. அது கூட ஒருத்தர் இருக்கிறாங்க தெரியுமா? அப்படி இருந்தாங்கன்னா எங்கே போகிறது தெரியாது. அப்படியே போயிட்டு.
இல்ல பையா வந்து நம்ம திரும்ப போய் சாப்பிட்டு வரலாமா? ஃபுட்டு ஆர்டர் பண்ணு ஹோட்டல்ல. அதான் வரும். ஃபோன் பண்ணி சாப்பிட்டு போகலாம். அங்கே இருக்குது பையா பப்புலயே சாப்பிடலாம். காசு பாய் அங்கே போனா நான் வெளியே மட்டும் தான் சாப்பிடுவேன். அதுவும் 250 ரூபா. அதுவும் 250 ரூபா. இப்போதான் வந்தேன் நம்ம வந்தேன். வெஜ்ஜா? நல்லா இருக்குதுன்னு இல்லையா இவ்வளோ ரெஸ்டாக இருக்குது. வேற கடை இல்லாமல் வந்துருப்பாங்கப்பா. சரி வரேன் அப்படியே. அடி விட இருக்குண்ணா பையா இட்லி தோசை இட்லி தோசைண்ணா